ஒரு வாக்கு வித்தியாசம் இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நிகழ்ந்த இந்த தேர்தல் முடிவு தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய ஜனநாயக வரலாற்றிலும் தனி இடம் பிடித்துள்ளது. தாவேகா சார்பில் போட்டியிட்ட சீனிவாச சேதுபதி 4 முறை தொடர்ந்து எம்எல்ஏவாகவும் 2 முறை அமைச்சராகவும் இருந்த திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனை வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். ஒரு வாக்கின் மதிப்பு என்ன என்பதை இந்த தேர்தல் மீண்டும் நாட்டுக்கு உணர்த்தியுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் பேசும் தொகுதியாக இன்று திருப்பத்தூர் மாறியுள்ளது. சரித்திரத்தில் இடம்பெறும் இந்த வெற்றியின் நாயகனான திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதியுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கீங்க. ஜெயிச்சப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூரில் நம்ம ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம். இப்போ முடிச்சு ஒரு எம்எல்ஏவா இங்கே, அதுவும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூருக்கு பேட்டி கொடுக்குற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது ஒரு எலெக்ஷன், மக்களை சந்திக்கிறது, வைக்கிறது, நம்ம பிரச்சாரம் பண்ணுறது எல்லாமே இது ஒரு எலெக்ஷனு. நம்ம ஜெயிச்சிருவோங்கிறது எனக்கு நம்பிக்கை எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வேட்பாளர் அறிவிச்சு நான் இங்கே கேம்பியன் போகும்போது நான் பேட்டிக்கு முன்னாடி சொன்னது தான், எனக்கு கொடுத்த வரவேற்பு, எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு, அந்த எழுச்சி, அந்த பெண்கள் இளைஞர்கள் கொடுத்த வரவேற்பு, இதெல்லாம் பார்க்கும்போது என் வெற்றி நான் அப்பவே உறுதிப்படுத்திட்டேன். ஆனா என்னோட வெற்றி ரொம்ப அமைதியா தான் போச்சு, ஆரவாரமா போல. உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி ஒரு அமைதியான வெற்றி தான். ஒரு அமைதி போராட்டத்துக்கு புரட்சிக்கான வெற்றி இது. அப்படிங்கும்போது நான் என்னோட வெற்றி, அதுவும் இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி நினைச்ச அந்த ஒரு வாக்கு வித்தியாச வெற்றி நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எனக்கு ஓட்டு போட்ட 83,375 பேருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் உங்க தலைவர் அதை பத்தி என்ன சொன்னார்? நான் இன்னைக்கு வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் நேராக சென்னை போய் தளபதியை மீட் பண்ணும்போது என்னை ரொம்ப இருக்கிறதோ என்னை ரொம்ப ஸ்பெஷலா அவர் பாராட்டினாரு, கங்கராஜ் சொன்னாரு. நிறைய அவர் படத்துல நடந்த மாதிரி, சர்க்கார் படத்துல அது தளபதி நான் சொன்னது. அது தளபதி நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சர்க்கார் படத்துல ஒரு ஓட்டோட வேல்யூ சொன்னீங்க. அந்த ஓட்டோட வேல்யூ நம்ம தமிழக வெற்றி கழகத்தால் என்னால அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சொன்னேன். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. எதுனாலும் இருங்க, நம்ம பார்த்துக்குவோங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த சந்தோஷம் சொன்னாலும் உங்க கோர்ட்டு கேஸு அந்த ஒரு மாதிரி இழுபறியாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் சட்டசபையில நீங்க வாக்களிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுல, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணி? இல்லை, அது அன்னைக்கே நான் சொன்னதான். ஏற்கனவே நீங்க சொன்னீங்க தடைகள் என்னைக்குமே தமிழக வெற்றி கழகத்துக்கு புதுசு கிடையாது. எத்தனையோ தடைகள், தளபதிக்கெல்லாம் எவ்வளவோ தடைகள் அதெல்லாம் சினிமா ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பிரச்சாரத்துக்கு போக முடியாம தளபதி முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு அதுவே பாதியில நிப்பாட்டி, ஆனா அதையும் தாண்டி மக்கள் கூட்டம் எங்கே போனாலும் இருந்துச்சு. அது குறிப்பா பாருங்க, நம்ம திருப்பத்தூர் சட்டமன்ற, காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு வரும்போதெல்லாம் மக்களை வழி நெடுகில அவ்வளவு வரவேற்பு கொடுத்தாங்க. அதனால தடைகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு புதுசு இல்லை. இந்த தடைகளுக்கெல்லாம் நாங்க அசர் ஆளும் கிடையாது, தோண்டு போற ஆளும் கிடையாது. எந்த தடைகளா இருந்தாலும் பாத்துக்கலாம். மக்கள் ஏன்னா நம்மளை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டு. அவங்க ஏமாற்றுறதுக்கான வழிகளை என்னைக்குமே நாங்க தரமாட்டோம். அது ஒரு சின்ன ஒரு இதா இருந்ததை தவிர, ஆனா உயர்நீதிமன்றம் போட்ட தடையை உச்ச நீதிமன்றம் அன்னைக்கே உடனே ரத்து செஞ்சு என்னை சட்டசபைக்கு போறதுக்கான அனைத்து வழிகளும் பண்ணிட்டாங்க. நான் மக்களை சந்திச்சு நிறைய பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பா 20 வருஷம் கழிச்சு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை மிக சிறப்பா ஓபன் பண்ணி நிறைய மக்களுக்கு அது பசி இல்லாத இதுக்காண்டி நிறைய மக்களுக்கு உணவளிச்சு நிறைய இது பண்ணிருக்கோம். அது பெரிய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்க அனைத்து மக்களுமே கவனம் ஈர்க்க இப்போ சட்டமன்ற அலுவலகம் இப்ப செயல்பாட்டுக்கு வந்துருச்சுங்கிறது அவங்க மகிழ்ச்சியை தெரிவிக்காங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது அதாவது ஒரு கஷ்டத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மக்கள் கொடுக்குற சக்திக்கு முன்னாடி இந்த கஷ்டம்லாம் மறந்து போயிடும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா எல்லா எதிர்பார்ப்புக்காண்டி தானே எனக்கு இவ்வளவு ஓட்டு போட்டு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. எதிர்பார்ப்பு இல்லாம இருக்காது இல்லை. அவங்க எல்லா எதிர்பார்ப்பையும் படிப்படியா
சரி பண்றதுதான் என்னோட வேலை. அது நான் முக்கியமா தளபதி கிட்ட சொன்னது என்னன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள்ட்ட சொன்னது என்னன்னா, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் வந்து அவ்வளவு லேசா மாற மாட்டாங்க. ஆனா அவங்களே வந்து ஒரு மாற்றம் தேவைங்கிற மாதிரி நமக்கு வாக்களிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தளபதி. நம்ம எல்லா தொகுதியோடையும் என் தொகுதியை கொஞ்சம் பார்த்து நல்லது பண்ணுங்க அப்படிங்கிற ஸ்பெஷல் சொல்லியிருக்கேன். அப்புறம் சரி, சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே தாவேக்கா ஜெயிச்சிருக்கேன். தமிழ்நாடு அளவு பார்த்தா விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லா ஜெயிச்சிருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் அந்த அளவுக்கு தாவேக்காக்கு வரவேற்பு இருந்துச்சா, இல்ல முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா மக்கள் மத்தியில் உள்ள வரவேற்பு இருக்குன்னு சொல்லி? நான் சொன்னது முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துக்கு வரவேற்பு எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. அது குறிப்பா தளபதி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தோட மொத்த இதுவுமே மாறிடுச்சு களம். அதுக்கு முன்னாடி இந்த களம் வேற, தளபதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்த களம் வேற. அப்பவே வந்து எங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அதுபோக ஃபர்ஸ்ட் டைமா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் பல முறை அமைச்சராக இருந்திருக்காங்க. பட் காரைக்குடி தொகுதி சுதந்திரம் வாங்கலேருந்து அமைச்சர் தொகுதிங்கிற அந்தஸ்தை பெறாமல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமா அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கு. உங்களுடைய சகோதரர் அந்த பெற்றிருக்காரு பிரபு அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா வந்து என் கூட இருந்த அண்ணன் நமக்கு வந்து அவர் வந்து எப்பவுமே சொல்லுவாரு, நான் மட்டும் மந்திரி இல்லை, நீனும் மந்திரி தான், உனக்கு என்ன தெரியுதுனாலும் என்கிட்ட கேளுங்க, நம்ம இது பண்ணி தரோங்கிற அவரோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப நிறைய. நாங்க தமிழ வெற்றி கழகத்துல சேர்ந்து நிறைய பயணிச்சிருக்கோம், நிறைய இது பண்ணிருக்கோம். அவர் ஒத்துழைப்பு எனக்கு நிறைய பர்சனலாவே நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாப்புல. எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணு, இதை பண்ணு, மக்களுக்கு குறிப்பா சொல்லுவாங்க, திருப்பத்தூர் மக்கள் உங்களை நம்பி நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க, அதெல்லாம் நல்லா பண்ணணும். அவர் நான் மட்டும் அமைச்சர் இல்லை, நீ அமைச்சர் தான், என்னோட இது உனக்கு என்ன பண்ணணுங்கிற சொல்லி நம்ம சேர்ந்து பயணிப்போங்கிற நிறைய சொல்லியிருக்காங்க. அது நீங்க போன காலத்துல பாப்பீங்க. அப்புறம் ஒண்ணு சார், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு ஒரு என்ன முடிவுன்னு தெரியாம இருந்தது, இழுபறியாவே இருந்துச்சு. ஆக்சுவலா இங்க என்னதான் நடந்துச்சு, எதுவும் கலவரம் வர மாதிரி சூழல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே, முழுமையான தகவல் பலது முகநூல்ல பலது வருது, பட் என்னதான் உண்மை அங்கே நடந்துச்சு? இல்ல, அன்னைக்கு நடந்தது வந்து அதாவது வந்து பெரிய வாக்கு வித்தியாசம்னா வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து குறைந்த வாக்கு வித்தியாசம் போது எல்லா ரெண்டு பக்கமே வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கிற ஒரு தேர்தல் களம் தான் அங்கேயே இருந்துச்சு. வந்து ரொம்ப பரபரப்புன்னு இருக்கும் தெரியுமில்ல. ஏன்னா இத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு வாக்குங்கிறது வந்து எப்படி வேணா மாறி இருக்கு. தமிழ்நாடே திருப்பத்தூர் தொகுதியை பாத்துக்கிறோம் எல்லாரும் பார்க்கும்போது வந்து அப்ப வந்து தமிழ்நாடு முழுக்கவே வந்து திருப்பத்தூர் தொகுதியை வந்து நோக்கும் போது அது பரபரப்பு இருக்கதான் செய்யுது. உள்ளுக்குள்ள எனக்கு இருந்த டென்ஷன் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து தலைமையில நம்ம இது தமிழக வெற்றிகளை முன்னிலைப்படுத்தி இது மாதிரி கலவர சூழல் ஏதாச்சும் இருந்துச்சா? மாற்றுக் கட்சியினரால் ஏதாச்சும் அப்படி ஒரு சூழல் இருந்துச்சா? இல்ல, அந்த மனதளவுல எல்லாத்துக்குமே ஒரு பதட்டத்தெல்லாம் இருந்தாங்க. அது வந்து கலவர சூழல்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து முடிவை வந்து சில பேரால ஏத்துக்க முடிஞ்சது, சில பேரால ஏத்துக்க முடியல. நம்ம தமிழக வெற்றி கழகத்துல அந்த முடிவை நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். எதிரணிகளால சில முடிவுகளை ஏத்துக்க முடியாதனால ஒரு சின்ன பரபரப்பு இருந்துச்சு தவிர மத்தபடி வந்து இமேஜின் பண்றவர்களுக்கெல்லாம் எனக்கு அந்த நேரத்துல வந்து அது ஒண்ணு பெருசா தெரியல. நமக்கு வந்து என்னோட வெற்றி மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சனால வேற எதையும் நான் சுத்தி வர்றத நோக்கி கான்பிடன்ட் பரவாயில்ல பதட்டமா இருந்தது. அவர் இந்த ஒரு திருமாரன்ஜி வந்து உங்களை பாதுகாத்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாரு. அவர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்தாங்க கூட வந்து. ஏன்னா நாங்க வந்து குறிப்பா சொல்ல போனா திருப்பதி சட்டமன்றத்தில் நாங்க சுயேட்சையை யாரையும் இது பண்ணல. நாங்க மட்டும் எல்லாருக்குமே வந்து நான் மட்டும் தான் கேண்டிடேட்டா போயிருந்தோம். அவங்க இதுல வந்து எதிரிகள் நிறைய இருந்தாங்க. அப்புறம் பிஜேபியில இருந்தாங்க, நாம் தமிழர்ல இருந்தாங்க, அப்புறம் சசிகலா மேடம் அவங்க கட்சியில இருந்து இருந்தாங்க. அதெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் நமக்கு வந்து ஓரளவு கூட சப்போர்ட்டா இருந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் முடிச்சு கிளம்பி இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு இருக்கணுங்கிறது இல்லை, நமக்கு ஓகே. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாற்றம். ஏன்னா திமுக எதிர்த்துதான் அனைத்து கட்சியும் வேலை செய்யுது. அப்படிங்கும்போது இவங்களெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஏன் அந்த வாய்ப்பை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, இருந்து இவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் எல்லாருமே கூட இருந்து நிறைய தைரியம் கொடுத்தாங்க. இருங்க பாத்துக்கலாங்கிற மாதிரி. திருப்பத்தூர் தேர்தல் முடிவும் அப்படிதான் இருக்கு. கடந்த தேர்தலில் பார்த்தோன்னா அதிமுக 66 ஓட்டு வாங்கிருந்துச்சு. இப்ப பார்த்தா அது பாதி ஓட்டை காணும், ஃபுல்லா உங்களுக்கு தான் வந்திருக்கும் போல. அப்ப அதிமுக ஃபுல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான்னு தானே முடிவு தெரியுது. அதுல நம்ம அதிமுக சொல்ல முடியாது, அனைத்து மக்களும் நமக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் சாரசாரியா அதிமுக இங்கிட்டு தாவேக்கா நோக்கி வர்றா இல்ல, தொகுதி ரீதியா பார்த்தாலும் அதிகமா அங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருந்து மட்டும் இல்ல, நிறைய கட்சியில இருந்து நம்மள வராங்க. நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த கட்சியில இருந்து தான் எங்கள்கிட்ட வராங்கன்னு சொல்ல முடியாது. தளபதி அவர்கள் முதலமைச்சரை பதவி ஏற்ற இந்த குறிய நாள்ல அவரோட செயல்பாடுகளை பிடித்து நிறைய பேர் மாற்று கட்சியில இருந்து வராங்க. எல்லாரும் நாங்க வரவேற்று ஒருங்கிணைச்சா போயிட்டு இருக்கோம். இப்ப திருப்பத்தூர் தொகுதி ஒரு அனலைஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப தேவையான திட்டம் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க பொதுமக்களுக்கு என்ன ஒரு அசூரன்ஸ் கொடுப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி?
நான் வந்து பிரச்சாரத்துக்கு முன்னாடி சொன்னது அடிப்படை வசதிகள் நிறைய இல்லாம இருந்துச்சு. அது எல்லா இடத்துலயுமே இருந்தது. இப்ப கலந்து ஆராய்ச்சி மெயினா நான் இப்ப வந்து என்னன்னா ஒரு 2 திட்டத்தை நான் முதல்ல கையெழுத்திருக்கேன். முதல்ல வந்து குடிநீர் பிரச்சனை. இந்த திருப்பத்தூர் தொகுதிக்கு நிரந்தரமா ஒரு குடிநீர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அது வந்து அதிகாரிகளுடன் பேசி தலைமையிடமும் பேசி என்ன தீர்வு இதுக்கான தீர்வு மக்களுக்கு கொண்டு வரணும் பார்க்கிறேன். 2வது நான் மெயினா எடுத்திருக்கிறது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு. இந்த 5 வருடத்துல எப்படியாவது ஒரு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு தொழிற்சாலை இளைஞர்களுக்கு வேலை பார்க்கிற அனைத்து தகுதி படைத்த இளைஞர்களும் இது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கு. அது மாதிரி ஒரு டைட்டில் பார்க் ஒண்ணு படித்த இளைஞர்களுக்கான ஒரு டைட்டில் பார்க் கொண்டு வரணும், மிக்க வேலை வாய்ப்புக்கு வந்தது. அதுக்கப்புறம் மக்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிற அடிப்படை வசதிகள் செஞ்சது. முக்கியமா நான் கையில் எடுத்திருக்கிற 2 விஷயம் தான். ஒண்ணு குடிநீர் பிரச்சனை திருப்பத்தூர் சட்டமன்ற முழுக்க தீர்த்து வைக்கணும். அதுக்கடுத்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் சாலை வசதி, தெரு விளக்குகள், அதெல்லாம் வந்து அடிப்படை வசதிகள், அது எல்லாத்தையுமே செய்யறதுக்கான படிகள் அனைத்துமே. அதாவது மக்கள் எனக்கு வாக்களித்து அனைத்து மக்களும் என்னை எந்த எதிர்பார்ப்புல நினைச்சு வாக்களிச்சாங்களோ அவங்க எல்லாருமே திருப்திப்படுத்துறதுக்கான ஆட்சியை எங்க ஆட்சி தரும். அதுவும் நம்ம தங்க தளபதி அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எல்லாரும் இடத்துல இருக்கு. அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீணாகும். இன்றைய நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இணையதளம் அறிமுகப்படுத்திருக்கீங்க. பட் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்த முடியாது. இல்ல அதுக்குதான் நான் இங்க சொன்னது. அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல படுத்தாங்க. நீங்க டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர்ல தான் போட்டீங்க. படித்தவர்களுக்கு இணையதளம், படிக்காதவர்களுக்கு நேர்ல வந்து அது புகார் பெட்டின்னு. அது மாதிரிதான். அதாவது இணையதளம் வந்து இப்ப ஓரளவு வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு வீட்டுல இருந்தாலும் முதியோர்கள் இருந்தாலும் தான் பேரம் பேத்திட்டு இதை சொல்லியிருக்காங்களே என்னங்கிறதுன்னு ஒரு குறை. அதை வந்து இணையதளம் வந்து பயன்படுத்துறது வந்து இப்ப நம்ம சாதாரண நினைக்கிறோம். ஆனா வந்து எல்லார் வீட்லயுமே இணையதளம் பயன்படுத்துறாங்க. எல்லா வீட்லயும் மொபைல்ல யூஸ் பண்றாங்க, இது பண்றாங்க. ஏன்னா இப்ப ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய மனுக்கள் வந்திருக்கு. நேற்று நைட்லாம் கூட அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் இருந்தோம். நிறைய மனுக்கள் வந்திருக்கு. அது இல்லாம இந்த புகார் பெட்டி வந்து எல்லாமே செய்ய கொடுத்துருக்கோம். வந்தோன்னு எல்லா ஊர்லயுமே படிப்படியா வச்சிருவோம். ஒரு ஊர்லயுமே எல்லா கிராமத்திலயுமே ஒரு புகார் பெட்டி வைக்கிறது தான் அதுல முடிவா இருக்கும். ஏன்னா வந்து அந்த புகார் பெட்டி வச்சு என்ன எங்களோட நிர்வாகிகள் அதை கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து எம்எல்ஏ ஆபீஸ்ல கொடுப்பாங்க. அதை நம்ம என்னங்கிறத பரிசீலிச்சு எது முன்னுரிமை கொடுக்கணுமோ அது முன்னுரிமை கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கலந்து ஆலோசிச்சு அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்னால் முடிந்த தீர்வுகளை கண்டிப்பா கொண்டு வர திட்டங்கள் செய்வோம். சார், மக்கள் கோரிக்கை ஒண்ணு, திருப்பத்தூர் மருத்துவமனை வட்டார மருத்துவமனை இருக்கு. ஆனா கட்டிடங்கள் எல்லாம் புது புது கட்டிடங்களா இருக்கு. ஆனா பிரசவத்துக்கு கூட டாக்டர் இல்ல, அந்த மாதிரி குற்றச்சாட்டு அதிகமா இருக்கு. எதுவாக இருந்தாலும் சிவகங்கைக்கு போகணும், மதுரைக்கு போகணும் சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி சிங்கமாரி மருத்துவமனையும் தொகுதியில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அதை பத்தி வேகமா தீர்வு கிடையாது மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இல்ல நான் வந்து அதை ஆய்வு செஞ்சுதான் இருக்கோம். நம்ம சிங்கமனேரி லாஸ்ட் வீக் கூட சிங்கமனேரி ஜிஹெச்சுக்கு போய் ஆய்வு மேற்கொண்டோம். அங்கே அவங்க சைட்ல இருந்து நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க. அவங்க இப்போ டாக்டர்கிட்ட பேசும்போது எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் வேணுங்கிறத எல்லாத்தையுமே நான் நோட் எடுத்துருக்கோம். நம்ம அடுத்த போது இல்லாமல் திருப்பத்தூர் மருத்துவமனையை அவர் ஆய்வு மேற்கொள்ளணும். எல்லாரும் மக்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்றது என்னன்னா ஜிஹெச்சுங்கிற பேருக்கு தான் இருக்கு. எதுனாலும் என் நிர்வாகிகளே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவ பையனுக்கு எதுவும் முடியல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி போயிருக்காங்க. ஆனா இங்க வந்து ஒழுங்கான மருத்துவர்கள் ஒழுங்கா சிகிச்சை இருக்காங்க. அவரு இங்க திருப்பி இந்த காரைக்குடி வந்து பார்த்துட்டு போனதா சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நம்ம காலையில அவங்கள்ட்டையும் பேசியிருக்கேன். இன்னைக்கு ஒரு கூடிய சீக்கிரத்துல அது வந்து தரம் உயர்த்தறதுக்கான அனைத்து வேலைகளும் பண்ணுவோம். ஏன்னா ஒரு திருப்பத்தூர்ல வந்து சுத்துவட்ட கிராமத்துல இருக்க எல்லாருமே அங்கேதான் வருவாங்க. அது வரும்போது அது வந்து இன்னும் அவங்க கடந்த ஆட்சியில சொல்லுவாங்க. இது வந்து அமைச்சர் இப்போ கடந்த ஆட்சியில இருக்க சுகாதார அமைச்சர் வந்து ஆய்வு செஞ்சும் போது இருக்கிறதே தரமான மருத்துவமனை. ஆனா அது எந்த விதத்துல சொல்ல யாரை மகிழ்விக்கிறக்காண்டி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாரு தெரியல. அது யாரு நம்மளுக்கு தேவை மக்களோட மகிழ்ச்சி தான் தேவை. மக்கள் மகிழ்ச்சிக்கு என்ன பண்ணணுமோ அது முக்கியமா திருப்பத்தூர்ல இருக்க மருத்துவமனைக்கு அனைத்து விதமான வசதிகளையும் கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை. அது கண்டிப்பா, ஏன்னா அது வந்து மக்களோட அடிப்படை விஷயங்கள். அது கொண்டு வரதுக்கான எங்களோட இருக்க சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட பேசி என்னென்ன தேவைகள் அது அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்து மக்களுக்கு தரமான மருத்துவமனையை வழங்கணும்னு நான் உறுதியளிக்கிறேன். இன்னொரு முக்கிய பிரச்சனை, லாஸ்ட் வீக்ல வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 40 வருஷமா மதுரையிலேருந்து திருப்பத்தூருக்கு பஸ்ல ஏற்ற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தொடர்கதையாவே இருக்கு. பல போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க. ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கூட இருக்குல்ல, ஒரு மினிமம் எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி. பட் எந்த பஸ் கண்டக்டர் டிரைவர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் ஒரு தொடர்கதையாவே இருக்கு. மக்களுக்கு பெரிய ஒரு சங்கட்டமான, மதுரைக்கு போனாலும் திரும்ப வர்றது சங்கட்டமான ஒரு சூழல் இருக்கு. இது உங்க கவனத்திற்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம், உங்க கவனத்துக்கு வந்திருக்கும். அது ஆல்ரெடி என் கவனத்துக்கு வந்துச்சு. அன்னைக்கு நான் போக்குவரத்து பணிமனை ஆய்வு செய்யும் போது அங்க இருக்க மேலாளர்கிட்ட வந்து நான் முக்கியமா சொன்னேன், இது மாதிரி வந்து
காரைக்குடியில இருந்து மதுரை போற பேருந்துல திருப்பத்தூர் ஆட்கள் ஏத்துறதுலாவும், மதுரையில இருந்து நம்ம காரைக்குடியில வந்து திருப்பத்தூர் மக்களை ஏத்துறதுலங்கிற மாதிரி வந்துச்சு. இன்னுமே அந்த வரக்கூடாது. அதுக்கான அவங்களும் வந்து எல்லாரும் நடத்துனர்கள்ட்டையும் ஓட்டுநர்கள்ட்டையும் சொல்லியிருக்கோம். இப்ப முன்னாடி இந்த அளவுக்கு இல்லை, இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இன்னமும் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட மூலியமா கவுன்சிலிங் பண்ணி அந்த நடத்துனர்களுக்கு தனிப்பட்ட மூலியமா நாங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்து இது மாதிரி இருக்கக்கூடாது, எந்த பயணியா இருந்தாலும் ஏத்தணும் அப்படிங்கறத நாங்க சொல்லியிருக்கோம். இனிமே அது தவறு நடக்காதுங்கிற சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அந்த தனியார் பேருந்துல அந்த இஷ்யூ இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பேசி, ஏன்னா வந்து மக்கள் வந்து மதுரை காரைக்குடியில இருந்து மதுரைக்கு தான் நிறைய பேருந்துகள் இருக்கு. டவுன் பஸ் தான் திருப்பத்தூர் இருக்கும். அதெல்லாம் இல்லாம எல்லா மக்களும் அவசர போறவங்க அனைவருமே வந்து கட்டணம் கொடுத்து தான் போறாங்க. யாரும் இலவசமா பயணம் மேற்கொள்ள. எல்லாருமே இங்க வந்து போறவங்களுக்கு கட்டணம் கொடுத்து தான் போறாங்க. அவங்க கட்டணம் கொடுத்து போறவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணுங்கிறத தனியார் பேருந்து அனைவரையும் கூப்பிட்டு நான் ஆலோசிச்சு அவங்களுக்கு அனுமதி கொண்டேன். இந்த பிரச்சனை இனி அது தொடராது. கூடிய சீக்கிரத்தில் இது தீர்வுபடுத்தணும். அரசு போக்குவரத்து கழகத்துல இதை பத்தி பேசியாச்சு. ஒரு சில பேர் தான் அப்படி நடந்துக்கிறா சொன்னாங்க. அதையும் அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்து இனிமே பண்ணாத மாதிரி நடந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதை வந்து நான் கண்டிப்பா அதுக்கான தீர்வை கண்டிப்பா கொண்டு வந்துருவோம். இல்ல அதுக்கு திருப்பத்தூர் மதுரை ஒரு டைரக்ட் பஸ் விடுற வாய்ப்பு எதுவும் இருக்குமா? அது சொல்லியிருக்கேன். அது நான் வந்து பேருந்து சொல்லியிருக்கேன். அது வந்து அவங்க சொன்னாங்க டவுன் பஸ் தான் போய்கிட்டு இருக்கு, டைரக்ட் பஸ் இல்லைன்னு. அது டைரக்ட் பஸ் கொண்டு வரதுக்கான வழிகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து திருப்பத்தூர்ல இருந்து மதுரை போறதுக்கு இடையில வந்து நிறைய பஸ் ஸ்டாப் இருக்கு. அந்த கருப்பூர் இருக்கு, எஸ்எஸ் கோட்டை இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து பஸ் நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு. அது வந்து காரைக்குடியில இருந்து வர மதுரை பஸ் எல்லாம் வந்து இங்க நிப்பாட்ட மாட்டேங்கிறது இருக்கு. அதுக்காண்டி தான் நான் சொல்றேன், திருப்பத்தூர்ல இருந்து மதுரைக்கு ஒரு விரைவு பேருந்து கொண்டு வந்து இவங்களை அந்த முக்கியமான ஸ்டாப் எல்லாம் வந்து மக்களை ஏத்திட்டு போறதுக்கான வழியில கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். அப்புறம் இன்னொன்னு சார், திமுக கோட்டை 20 வருஷம் அங்கதான் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர். இப்படிலாம் இருந்த பேச்சு நீங்க ஒரேடியா வீழ்த்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அது வந்து ஒரேடியா நான் வீழ்த்திங்கன்னு சொல்ல முடியாது. மொத்தமாவே தமிழ்நாட்டிலே ஒரு 75 வருஷமா இருந்த திராவிட கட்சிகளை வந்து தமிழக வெற்றிகரம் வீழ்த்திருக்கு. அது என்னோட தனிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. எல்லா அனைத்துக்குமே எங்க தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் காரணம். அவரோட அலைதான் வந்து மொத்த தமிழ்நாட்டில் இருக்க திராவிட கட்சிகள் அனைத்தையுமே ஓரம் கட்டிட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து இப்ப ஆட்சி அமைச்சிருக்கிறதுக்கு தான் அது ஒரு எடுத்துக்காட்டு. தவேகாவுக்கு வந்து பெண்கள் அதிக அளவுல வாக்களிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அப்புறம் நிறைய கோரிக்கைகள் சொல்லியிருந்தீங்க தேர்தல் அறிக்கையிலேயே, மாசம் 2000 ரூபாய் கொடுப்போம், இலவச பேருந்து பயணம் எல்லாம். பட் இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு? அதாச்சும் உங்களுக்கு தகவல் கிடைச்சு சார்? அதாவது முதல்ல வந்து தளபதி வந்து ஆட்சி எடுத்தோன்னே வந்து சிங்கப்பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தி முதல் நாளே இது பண்ணாங்க. இது மாதிரி அனைத்துமே வந்து நாங்க தமிழக வெற்றி கழகம் வந்து புதிதாக ஆட்சி அமைச்சிருக்க ஒரு கட்சி. அனைத்து நிர்வாகிகள் அனைத்து அதிகாரிகளையும் கூப்பிட்டு தளபதி அவர்கள் தினமும் நீங்க பார்த்துருப்பீங்க, 10 மணிக்கு காலையில சட்டசபை வந்தாருன்னா, அவர் ஆபீஸ்க்கு வந்தாருன்னா ஈவினிங் வரைக்கும் இருந்து அனைத்து அதிகாரிகள்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சு என்னென்ன எப்படி எப்படி ஒரு திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி நம்ம திட்டத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்கறது மக்கள்கிட்ட கடைசி வரைக்கும் போய் சேருதாங்கிறத அனைத்து அதிகாரிகளும் ஆலோசிச்சு படிப்படியா அனைத்து நடவடிக்கைகளும் தளபதி அவர்கள் நடத்திட்டு வராங்க. நீங்க வருங்காலத்துல பாப்பீங்க, நாங்க கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு முழுமையாக அனைத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அப்புறம் அரசியல் ரீதியா சில கேள்விகள் முன்வைக்க வேண்டியிருக்கு. இப்ப அதிமுக ஒரு அணி பிளவுக்கு வந்து தாவேக்கா தான் காரணங்கிறாங்களே, உண்மையிலே தாவேக்கா தான் காரணமா இல்ல அவங்களாவே ராஜினாமா பண்ணி வர்றாங்களா? அது வந்து தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா வந்து யாரையுமே போய் வந்து நமக்கு இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வந்து குதிரை பேரம்னு. அதுக்கு தளபதி அவர்கள் சட்டசபையிலே சொல்லிட்டாங்க, இது குதிரை பேரம் இல்லை, நாங்க குதிரை வேகத்துல போயிட்டு இருக்கோம். அதனால வந்து நாங்க குதிரை வேகத்துல போயிட்டு இருக்கும் போது அனைத்து அரசியல் இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு புதுசா ஒரு மாற்றம் தெரியுது. இது வந்து இந்த தளபதி ஒரு அணுகுமுறை வந்து எல்லாருக்கும், ஏன்னா நீங்க வந்து இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க, ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு முதலமைச்சரும் எதிர்கட்சிகளை போய் சந்திச்சதே கிடையாது. ஆனா தளபதி அவர்கள் ஆட்சி அமைச்சோன்னா அனைத்து கட்சி எதிர்கட்சிகளும் சரி அனைத்து கட்சிகளையும் மரியாதை நிமித்தமா சந்திச்சு அவரோட ஆதரவையும் கேட்டிருக்காங்க. ஆனா இவர எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலைங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருமத்தில இருந்துச்சு, அவரை மட்டும் சந்திக்கல அப்படிங்கிற அதுக்கான காலங்கள் வரும். அப்படி நீங்க சொன்னா கூட உங்க அமைச்சர் ஆதவர்ஜன் என்ன சொல்றாங்கன்னா 90% அதிமுக எங்களை நோக்கி வந்துருவா அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க டார்கெட்டா அதிமுக டார்கெட் பண்ண மாதிரி ஒரு மக்கள் மத்தியில ஒரு பேச்சு வரும்ல? இல்ல, அது நீங்க வந்து ஒரு கட்சியில இருந்து மொத்தமா வர்றதுனால நீங்க வந்து அந்த கட்சியில இருந்து தான் வர்றது வந்து போக்கஸ் அது. ஆனா வந்து நம்ம
எங்களுக்கு வந்து நான் இருக்கும்போது மற்ற கட்சியில இருந்து வர்றாங்க, அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறோங்கிறது. இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியில இருந்து மட்டும் எங்களை நோக்கி வரல, எல்லா கட்சியில இருந்தே பாருங்க. இப்போ கடந்த இருந்த எதிர்கட்சியில இருந்துமே நிறைய பேர் வந்து உங்களோட சேர்ந்து பயணிக்குங்கிறது ஆர்வமா இருக்குங்கிறாங்க. தளபதி அவர்கள் ஆட்சி நல்லா இருக்கு, ஒரு குறுகிய காலத்திலே அவர் ஆட்சி நிறைய நல்லா இருக்கு, அதனால எங்களோட சேர்ந்து பயணிக்கிறோங்கிற வராங்க. அதுக்கான காரணம் தாமே தவிர இதுல வந்து வேற எந்த ஒரு அரசியல் சதியும் கிடையாது. எங்களோட தளபதி அவர்கள் ஆட்சி பிடிச்சு போய் அவங்களுக்கு நல்ல தலைவர் கிடைச்சிட்டாங்கிறது அவங்க புரிஞ்சுட்டாங்க. அதுக்கான அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்தாங்க. அதே தான் இப்பவும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. தளபதி அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்த தலைவர் கிடைச்சிட்டாங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சது. அதனால அனைத்து கட்சியில இருந்து எங்க தளபதி அவர்கள் வரணுங்கிற மாதிரி வராங்க. அதை நாங்க எல்லாரும் வரவேற்று பண்ணிட்டு. அப்புறம் ஆட்சி அமைச்ச குறைந்த காலத்திலேயே நிறைய விமர்சனங்கள் வருது. ஆட்சி மீதான விமர்சனம் நிறைய வருது. என்ன காரணம்? அது வந்து எல்லா ஆட்சி நடக்கும்போது வர்றதானே. ஒரு ஆட்சி வந்து புதுசா வந்துருச்சுன்னா அது சந்திக்க வேண்டிய சவால்கள் நிறைய இருக்கும். அந்த சவால்கள் அனைத்தையுமே வந்து தமிழக முதலமைச்சர்கள் வெற்றிகரமா சந்திச்சு, ஏன்னா நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு நிறைய பேர் சொன்னாங்க பிரச்சனை. இப்ப பாருங்க, புதுசாவோட நேத்தோட டிஜிபி வந்து நியமிச்சிருக்காங்க. அது சட்டம் ஒழுங்கை சரியா பண்ணணும் வைக்க மாதிரி. அதனால எல்லாத்துக்குமே எங்க தளபதி அவர்கள் ஆலோசித்து நல்ல முடிவை எடுத்து தமிழகத்துக்கு பாதுகாப்பான ஆட்சியை கண்டிப்பா கொடுப்பாங்க. முக்கியமா பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தால கண்டிப்பா நிறைவேற்றப்படும். நீங்க வருங்காலத்துல பாப்பீங்க, இப்படி அருமையான ஆட்சி வந்து இதுவரைக்கும் யாரும் பண்ணது இல்லாத மாதிரி ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தை தங்க முதலமைச்சர்கள் தருவார். அப்புறம் சார், இப்ப தவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கட்சிக்காரன் நிறைய பேர் ஆய்வுக்கு போறோம்னு கிளம்பிடுறாங்க. இது என்ன மாதிரியான அணுகுமுறை? அப்படி பொதுவா பண்ணக்கூடாதுல அது பண்ணக்கூடாதுதான். அது வந்து எங்க தலைமையில இருந்து அறிவிச்சுட்டாங்க. அதாவது மக்கள் பிரதிநிதியை தவிர வேற எந்த கட்சிக்காரர்களும் வந்து அது அதிகாரிகளையும் சரி அரசு இதுலையும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறத அறிவிச்சுட்டாங்க. இப்ப யாரும் போறதும் கிடையாது. முதல்ல என்னன்னா, எங்க தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் நம்ம வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஆட்சி வந்துருச்சு, மக்களுக்கு கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு தளபதி ஆட்சி வந்துருச்சுங்கிற ஒரு ஆர்வத்துல எல்லாருமே போனாங்க. ஆனா அதுக்கான அறிவுரைகள் தலைமையில இருந்து வழங்கப்பட்டோன்னு இப்ப யாரும் போறதில்லை. மக்கள் பிரதிநிதி மட்டும்தான் ஆய்வுக்கு மேற்கொள்றாங்க. அவங்க கூட போகும்போது கூட 2 நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் கூட்டிட்டு போறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த லோக்கல், அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அந்த லோக்கல்ல நடக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது அந்த உள்ளூர் மக்களுக்கு தான் தெரியும். அவங்கள 2 பேரும் கூட்டிட்டு போய் என்ன குறைகள் என்னங்கிறத அந்த நேரத்துல நம்ம கூட்டிட்டு போக. மற்றபடி வந்து கட்சி படைய சூழல் எல்லாம் வந்து இப்ப யாருமே வந்து ஆய்வுக்கு எங்கேயுமே போறதில்லை. ஏன்னா நேத்தே நீங்க பார்த்திருப்பீங்க, திருச்செந்தூர்ல வந்து எங்க அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் வந்து மாஸ்கை போட்டுட்டு அவர் பாட்டுல கூட ஒரு பிஏ மட்டும் கூட்டிட்டு போய் கோயிலுக்கு போனார். அவர்கிட்ட அது போனனாலதான் இப்ப அப்ப வந்து ஒரு அமைச்சர் வராருன்னு தெரிஞ்சு ஒரு நாங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போயிருந்தோம்னா அந்த நேத்து நடந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இது கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அது வந்து நமக்கு அமைச்சரவர் சாதாரண அதே மாதிரிதான் நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர், நாங்க வந்து அமைச்சர் அப்படிங்கிற ஒரு எதுவுமே கிடையாது. நாங்க வந்து மக்களுக்கு உழைக்க வந்த ஊழியர்கள். நாங்க இப்போ இன்ன வரைக்கும் சாதாரணமா தான் இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, என்னங்க நீங்க ஒரு எம்எல்ஏ மாதிரியே இல்லை, நீங்க பாட்டுல இருக்கிறீங்க, நீங்க பாட்டுல நடந்து போயிட்டு இருக்கீங்க, நீங்க பாட்டுல இங்க வந்து நிக்கிறீங்க பண்றீங்க. அதுதான் வேலை. எங்களோட வேலை என்ன, மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்களுக்கு என்ன கஷ்டமோ அதை கொண்டு வந்து அதை கண்டுபிடிச்சு அதை தீர்க்கிறதா எங்க வேலை. நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு சொல்லி நான் பாட்டுல ஒரு ஏசி மேல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் என்னை வந்து அங்கே வந்து பாருங்கன்னா அது சரிப்பட்டு வராது. ஓட்டு கேட்க ஒரு வீடா போய் போறோம், ஒரு வீட்டையும் கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்கிறோம், வீடா போய் ஓட்டு கேட்கிறோம். ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் மக்கள் தேடி போக கூடாது. அவங்களோட கஷ்டத்துக்கும் மக்களை தேடி போய் அவங்க என்னன்னு கேட்டாதான் அவங்க சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல முக்கியம். அதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்துல உங்களை பத்தின ஒரு நல்ல விமர்சனம் தான். பொதுவாக எப்ப நம்ம முன்னாடி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ்னு இல்லை, நம்ம அரசுக்கு ஒரு கோரிக்கையோ ஒரு வலியுறுத்தல் மாதிரி ஒரு செய்தி போட்டாலே நமக்கு அந்த செய்தி மிரட்டல் தான் வரும். எதுக்கு இந்த மாதிரி செய்தி போடுறீங்க, எடுத்து விடுங்க அப்படிங்கிற மிரட்டல் வரும். பட் உங்களுக்கு நாங்க தொடர்ச்சியா அந்த 10 நாளா செய்தி போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் உங்க காதுக்கு வந்தோன்னா அது நேரடி போய் ஆய்வு செஞ்சு மக்கள் குறைய தீர்க்கணும்னு அந்த ஒரு இது பண்றீங்க. நீங்க போற செய்தியெல்லாம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா வந்து மக்கள் வந்து சில பேர் நீங்க வந்து நல்ல படம் எடுத்து போட்டுறாங்க பத்திரிகையாளர்கள். நம்ம வந்து கேட்கும்போது அன்னைக்கு திருப்பத்தூர்ல வந்து லோக்கல்ல 2-3 இஷ்யூ இருந்துச்சு. எனக்கு நியூஸ் வந்த உடனே அடுத்த நிமிஷமே நான் போய் அது என்னங்கிற பிரச்சனையை விட்டு அந்த பிரச்சனையை நாங்கள் கண்டிப்பா தீர்த்து வச்சுட்டோம். அதையும் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்த பிரச்சனையை கவனத்தை இருக்கு. மக்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. வந்து எதுனாலும் இவங்க சொன்னா உடனே இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நிறைய இப்ப வந்து என்னன்னா, ஆனா இங்க மட்டும் போறாங்க, அங்க வரல, இங்க வரல. எனக்கெல்லாம் நேரம் இருந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு தான் இருப்போம். எல்லா இடத்தையும் பயணிச்சுக்கலாம். இப்ப 2-3 நாள் வந்து நிறைய விசேஷங்கள் இருந்தனால வந்து அதெல்லாம் போய் மக்களுக்கு அழைப்புகளுக்கு பேர் அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால நைட் நேரத்துல தான் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இனிமே வந்து திருப்பி பழைய மாதிரி இருந்த 2 நாள் மட்டும்தான் தொய்வாயிருச்சு. திருப்பி பழைய மாதிரி மக்களை போய் சந்திக்கிறது, அவங்களோட குறைகளை தீர்க்கிறது எல்லாமே. ஏன்னா இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னா, ஒரு கல்யாணத்து ஃபங்க்ஷனுக்கு போனா உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ளேயுமே எனக்கு ஒரு 20 மனுவாச்சும் வந்துடும்.
மக்களோட கோரிக்கைகள் எல்லாருமே சொல்றது எங்க ஊர்ல இது தண்ணி தாங்க, இது தேவை. அவங்கள நான் மனுவாவே வாங்கிட்டு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறதே வந்து நான் ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்கு போற மாதிரி தான், மக்களை சந்திக்கிற கூட்டமே தான் பார்க்கணும். என்ன ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு கோயில் திருவிழாக்கோ நான் போனேன்னா போகும்போது மக்கள் ஒன்று ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நல்ல பயனுள்ளதா இருக்கு. போனோமா வந்தோமான்னு ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வெளியே வர்றதுக்கே எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுது. மக்கள் எல்லாருமே வந்து உரிமையா வந்து தம்பி எனக்கு இது தேவை, எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு ஒரு நாடக மேடை தேவைப்படுது, எங்க ஊர்ல ஒரு சமுதாய கூட தேவைப்படுது, எங்க ஊர்ல தெருவிளக்கு இல்ல, எங்க வந்து சாலை ஒழுங்கா இல்ல, குடிக்க நல்ல குடிநீர் இல்ல, அது மாதிரி வந்து தண்ணி எடுக்கிறதா இருந்தா நாங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயிட்டு வர வேண்டியதா இருக்கு, பஸ் வந்து ஒழுங்கா நிக்க மாட்டேது, காலையில வர மாட்டேது, மதிய நேரத்துல தான் பஸ் வருது. அது மாதிரி எல்லாரும் உரிமையா எங்கிட்ட வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு சொந்தக்காரன் கல்யாணத்துல போனா சொந்தக்காரங்க எல்லாம் அவன் கஷ்டத்தை சொல்ற மாதிரி அவங்க வந்து எல்லாரும் அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. இதெல்லாம் நல்லா உள்வாங்கிட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது இதா இருக்கு. அதனால வந்து 2 நாளுமே வந்து நான் வந்து ஒரு எல்லா ஊர்லயுமே இப்போ ஒரு ஆய்வு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு போற போது ஒரு விசேஷம் போகும்போது அவங்க சொல்ற குறையெல்லாம் கேட்டு அதுக்கான தீர்வுகளை கொடுக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இது மக்கள் பணி இன்னும் மேலும் மேலும் தொடரும். இன்னும் நிறைய நடவடிக்கைகள் இருக்கு. அனைத்தையும் மேற்கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், பிஸியான மக்கள் பணி மத்தியில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விக்கு பதில் சொன்னீங்க. மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி. இதை வந்து பிஸியான டைம்ல ஏன்னா அது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கிறது உங்க மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றேன். உங்களோட ஒத்துழைப்பு இன்னும் மேலும் மேலும் இருக்குன்னு நம்பிக்கிறேன். நன்றி.